அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ராஜேஷ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நான் உங்கள் அன்பு நண்பன் தாமனு டாக்டர் ராஜேஷ் வரதராஜ். ஸோ செலெக்ஷன் கமிட்டி ஜென்ரல் கோட்டா, சரியா, கவர்மெண்ட் காலேஜ் மேனேஜ்மெண்ட் கோட்டா அண்ட் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜுக்கான கவுன்சிலிங் ஷெடியூலை வெளியிட்டிருக்காங்க. யார் எந்தெந்த ரேங்க்குக்கு எப்பப்போ என்ன டைமில் ஆன்லைன் கவுன்சிலிங்கான ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அதை நம்ம பார்க்கலாம். ரைட். ரிஜிஸ்ட்ரேஷன், பேமெண்ட் அண்ட் சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் லாக்கிங் எந்த டேட்ல இருந்து எது வரைக்கும் அப்படின்னா 30/7/2025 காலை 10 மணிலிருந்து 4/8/2025 5 மணி வரைக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன், பேமெண்ட், சாய்ஸ் ஃபில்லிங், லாக்கிங் எல்லாமே நீங்க பண்ணிக்கணும். சரிங்களா சார்? எந்த ரேங்க்ல இருந்து எந்த ரேங்க் வரைக்கும்? ஜென்ரல் கோட்டா ஜென்ரல் ரேங்க் 001 இருந்து ஜென்ரல் ரேங்க் 39,853 வரைக்கும், அதாவது நீட் மார்க் 665 இருந்து 113 வரைக்கும் எல்லாருமே, சரியா? 113 வந்து எலிஜிபிள் மார்க். அதுக்கு மேல இருக்கிறவங்க எல்லாருமே நீங்க என்ன பண்ணலாம், இது பண்ணலாம். சரிங்களா? மேனேஜ்மெண்ட் கோட்டாவை பொறுத்த மட்டும் 1 இருந்து 28,279 வரைக்கும், அதாவது 641வது மதிப்பெண் இருந்து 113 வரைக்கும் நீங்க சாய்ஸ் ஃபில்லிங், லாக்கிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ரைட் சார். சீட் அலாட்மெண்ட் என்னைக்கு நடக்குது? 5/8/2025 சீட் அலாட்மெண்ட் நடக்கும். அண்ட் பப்ளிகேஷன் ஆஃப் ரிசல்ட் அப்போ எப்போ வெளியிடுவாங்க அப்படின்னா 6/8/2025 வெளியிடுறாங்க. சார், உங்களுடைய ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டரை கவர்மெண்ட் கோட்டா மேனேஜ்மெண்ட் கோட்டா மாணவர்கள் எப்போ எடுத்துக்கலாம் அப்படின்னா ஃப்ரம் 6/8/2025 6/8/2025 11/8/2025 மதியம் வரைக்கும் நீங்க எடுத்துக்கலாம். அண்ட் லாஸ்ட் டேட் ஆஃப் ஜாயினிங், அலாட்மெண்ட் ஆர்டர் எடுத்துட்டு என்னைக்குள்ள போய் நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா 11/8/2025 மாலை 5 மணிக்குள்ள. சரிங்களா? ரைட். ஸோ டோன்ட் ஷேர் யுவர் லாகின் ஐடி, பாஸ்வேர்ட் அண்ட் ஓடிபி வித் அதர்ஸ். இது ஆன்லைன் கவுன்சிலிங். உங்களுடைய லாகின் ஐடியோ பாஸ்வேர்டையோ ஓடிபியோ யாருக்கிட்டையும் கொடுக்காதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரிப்பா. என்ன வேற என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்? ஜென்ரல் கோட்டா 92.5 பொறுத்த மட்டும் பிளஸ் மேனேஜ்மெண்ட் கோட்டா பொறுத்த மட்டும் candidates who are participating the online choice filling for MBBS BDS degree courses will have to remit non-refundable registration fees Rs 500 for government quota. அதாவது அரசு இடஒதுக்கீட்டின் கீழே 92.5 வரக்கூடிய கவர்மெண்ட் கோட்டாவுக்கு அப்ளை பண்றவங்க நான் ரீஃபண்டபிள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 500 ரூபா நீங்க பே பண்ண வேண்டும். இது எல்லாமே ஆன்லைன் மோடு தான். அண்ட் 1000 rupees ஃபார் மேனேஜ்மெண்ட் கோட்டா. யாரெல்லாம் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு அப்ளை பண்ணிருக்கீங்களோ அவங்க 1000 ரூபாய் ஆன்லைன்ல அப்ளை கொடுக்கணும். சரிங்களா? at the time of registration the candidates will have to pay refundable security deposit for government quota. யாருக்கு வந்து செக்யூரிட்டி டெபாசிட் கிடையாது அப்படின்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இன் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ்ல மெடிக்கல் காலேஜ் அண்ட் டென்டல் காலேஜுக்கு 30 பிடிஎஸ்க்கு நோ டெபாசிட், செக்யூரிட்டி டெபாசிட். ஆனா செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜில் படிக்கக்கூடிய அப்ளை பண்ணியிருக்கக்கூடிய மாணவர்கள் அண்ட் பிரைவேட் யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணிருக்கக்கூடிய மாணவர்கள் 30,000 செக்யூரிட்டி டெபாசிட் கட்டணும். அடுத்தது SC, SC, ST and converts to Krishnagiri from scheduled cash candidates are accepted from security deposit if the annual income is less than 2.5 lakhs. 2.5 லட்சத்துக்கு கீழே இருந்தா SC, SC, ST மாணவர்கள் செக்யூரிட்டி டெபாசிட் கட்ட வேண்டாம். Okay, at the time of registration the candidate will have to pay refundable security deposit for management quota. management quotaவுக்கு டைம் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ரீஃபண்டபிள் செக்யூரிட்டி டெபாசிட் நீங்க கட்டணும். அது வந்து ரீஃபண்டபிள், திருப்பி கொடுத்துருவாங்க. நீங்க சீட் எடுக்கலாம், திருப்பி உங்களுக்கு வந்துடும், அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். மேனேஜ்மெண்ட் கோட்டா இன்க்ளூடிங் மைனாரிட்டி NRI கேட்டகரி சீட்ஸ் இன் செல்ஃப் ஃபைனான்சிங் மெடிக்கல் அண்ட் டென்டல் காலேஜ் ஸ்டேட் பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் rupees 1 lakh. இதுவே மைனாரிட்டி கோட்டா NRI கேட்டகரியில் வர்றவங்க 1 லட்சம் ரூபாய் அட் த டைம் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்க பண்ண வேண்டி வரும். இதெல்லாம் ரீஃபண்டபிளா இருக்கும். SC, SC, ST and converts to Krishnagiri from scheduled cash candidates are exempted from security deposit if the annual income is less than 2. இதுக்கும் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கும் SC, SC, ST மாணவர்கள் 2.5 லட்சத்துக்கு கீழே இருந்தா நீங்க கொடுத்திருக்கக்கூடிய ப்ராஸ்பெக்டஸை தெளிவா படிங்க.
கேண்டிடேட் ஷுட் பி கேர்ஃபுல் பை சாய்ஸ் ஃபில்லிங். சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது நீங்க கேர்ஃபுல்லா இருக்க சொல்றாங்க. ஓகே, அதுக்கப்புறம் சாய்ஸ் ஃபில்லிங், கேண்டிடேட்ஸ் will have option choice filling for all the seat for which they have applied for. To for example, if the candidate has applied for both government and management quota, you will have choices for both government as well as management quota. ஒரு candidate கவர்மெண்ட் கோட்டாவுக்கும் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கும் அப்ளை பண்ணிருக்காங்கன்னா அவங்களுக்கான சாய்ஸஸ் இருக்கு ரெண்டுத்துக்கு அப்ளை பண்றதுக்கு. The candidates are encouraged to analyze all the choices available and fill the choices in order of their preferences. சரியா, அந்த ஆர்டர் வைஸ் வரும், உங்களோட ப்ரிஃபரன்ஸ் அதுக்கேற்ற மாதிரி கொடுக்கணும். காலேஜ் இந்த காலேஜ், அடுத்தது இது அப்படின்னு கொடுக்கணும். கேண்டிடேட்ஸ் கேன் எடிட் த சாய்ஸஸ் எனி நம்பர் ஆஃப் டைம்ஸ் பிஃபோர் லாக்கிங். நீங்க சாய்ஸ் லாக்கிங் பண்றதுக்கு முன்னாடி உங்களுடைய காலேஜஸ் நீங்க எத்தனை வாட்டி வேணாலும் மாத்திக்கலாம். பட் ஒன்ஸ் லாக் தே வில் நாட் பி அலோட் டு எடிட். ஒன்ஸ் நீங்க லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் நீங்க எடிட் பண்ண முடியாது. Hence, candidates are requested to check their choices on the order of preference before locking. அப்ப லாக் பண்றதுக்கு முன்னாடி உங்களுடைய ஆர்டர் ஆஃப் ப்ரெஃபரன்ஸை நீங்க கரெக்டா கொடுங்கன்னு சொல்றாங்க. ஓகே, if the candidate does not lock his choices till the last date 4/8/2025, their choices will be automatic. நீ வந்து லாஸ்ட் வரைக்கும் 4ஆம் தேதி வரைக்கும் லாக் பண்ணாமே விட்டுருந்தேன்னு வச்சுக்கோ, ஆட்டோமேட்டிக்கா 5 மணிக்கு என்ன ஆயிடும், அதுவே லாக் ஆயிக்கும்னு சொல்றாங்க. சீட் மேட்ரிக்ஸ் ஃபார் கோர்சஸ் வில் பி அவைலபிள் ஆன் த அபிஷியல் சீட் மேட்ரிக்ஸ் வந்து அபிஷியல் வெப்சைட்ல வெளியிடுவாங்க. ஆல்ரெடி வெளியிட்டு இருக்காங்களான்னு செக் பண்ணிக்கங்க. செலெக்ஷன் கமிட்டி டஸ் நாட் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் கனெக்டிவிட்டி எரர் அண்ட் ப்ரொசீஜர். ஏதாவது நீங்க அப்ளை பண்ணும்போது ஏதாவது கனெக்டிவிட்டி எரர், நெட்வொர்க் இஷ்யூ இருந்தா அதுக்கு பொறுப்பு ஆகாது. செலெக்ஷன் கமிட்டி டஸ் நாட் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி, அது பார்த்துட்டோம். Admission to MBBS BDS degree courses shall be made only the online counseling on the basis of rank by applying the rule of reservation. ஆன்லைன் கவுன்சிலிங் MBBS BDS வந்து கவர்மெண்ட் 92.5 கேட்டகரிக்கும் மேனேஜ்மெண்ட் கேட்டகரிக்கும் ஒன்லி ஆன்லைன் மோடு மட்டும்தான், ஆஃப்லைன் கிடையாது. ஞாபகம் வச்சுக்கங்க. அவங்களுடைய ரிசர்வேஷன் பேசிஸ் மூலம் அது கிடைக்கும். Request for change of course or college from one to another is not permitted after final locking. நீங்க லாக்கிங் முடிச்சிட்டீங்க அப்படின்னா வேற காலேஜ் எனக்கு மாத்துங்க அப்படின்னு உங்களால சொல்ல முடியாது. சரிப்பா, அதுக்கப்புறம் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்துச்சுன்னா நீங்க என்னென்னலாம் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணணும். The candidate if BDS he or she has to pay tuition fees for downloading the program. நீங்க ஆர்டர் டவுன்லோட் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணணும், டியூஷன் ஃபீஸ்ல ஆன்லைன்ல கட்டினா மட்டும்தான் நீங்க என்ன பண்ண முடியும்பா, உங்களுடைய ப்ரொவிஷனல் ஆர்டரையே டவுன்லோட் பண்ண முடியும். அது எப்படி பண்ணணும், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங் மூலமா பண்ணணும். The candidate if allotted a BDS seat in self he or she has to pay tuition fees at the time of admission. Suppose BDS வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் டென்டல் காலேஜ்ல கிடைச்சிருந்தா அவங்க மட்டும் என்ன பண்ணணும், டைரக்டா அட்மிஷன் போது அந்த காலேஜுக்கு. சரிங்களா, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இஸ் அவைலபிள் இந்த அபிஷியல் வெப்சைட். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து இதுல உங்களோட பாஸ் பக்கத்துலேயே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஏற்கனவே நம்ம போட்ட காணொலிகளையும் கொடுத்துருக்குறோம். 18,000 ரூபாய் பிளஸ் 12,000 ரூபாய் வரும். அது யார் யாருக்கு அப்படின்றத பாத்துங்க. The allotted candidates should download the provisional allotment order and join the course in the concerned medical college institution on or before the stipulated date and time. எந்த டைம் டேட்டுக்குள்ள கொடுத்துருக்காங்களோ அந்த டேட் டைமுக்குள்ள நீங்க என்ன பண்ணிடணும், காலேஜில் ஜாயின் பண்ணணும். இல்லைன்னா அந்த சீட்டு செகண்ட் ரவுண்டுக்கு போயிடும். ரிப்போர்ட்டிங் டு allotted colleges. சார் அலர்ட் ஆகிட்ட பிறகு ரிப்போர்ட் பண்ணுறதை பற்றி கொடுத்துருக்காங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வில் பி டன் இன் த செலக்டட் காலேஜ் இட் செல்ஃப். உங்களோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் இது ஆன்லைன் நடக்கிறதுனால எங்கே நடக்கும், எந்த காலேஜ் உங்களுக்கு செலக்ட் ஆகிருக்கீங்களோ அங்கே தான் நடக்கும். The candidate should produce their original certificate in person at the time of joining the selected college along with the scanned copy of original certificate for verification. நீங்க போகும்போது என்ன பண்ணிருக்கணும், ஒரிஜினல் சர்டிஃபிகேட் ஸ்கேன் பண்ணி எடுத்துட்டு போகணும். ஒரு 3 ஜெராக்ஸ் எடுத்துட்டு போங்க. If you do not report the head of the institution to which you are allotted on or before the time and date specified, your selection and our admission will be cancelled without any further notice. நீங்க அந்த டேட் டைமுக்குள்ள போகல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும்னு சொல்கிறாங்க. உங்களோட சீட்டு கேன்சல் ஆகிடும். ஓகே, ஸோ இதுதான் இன்சன்டேஷன். யாருக்கும் என்ன பண்ண முடியாது, டைரெக்டாக இன்ஃபர்மேஷன் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணிக்கணும், அடிக்கடி www.tnmedicalselection.org இந்த வெப்சைட்டை போயிட்டு
பார்த்துக்கிட்டே இருங்க லேட்டஸ்ட் அப்டேட்டுக்கு. ஓகே, அண்ட் லேட்டஸ்ட் அப்டேட்டுக்கு நம்ம சேனல்லையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கங்க. டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன்லேருந்து வரக்கூடிய லேட்டஸ்ட் அப்டேட்டை நம்ம காணொலியாக பார்த்துட்டே வருவோம். சரிங்களா? மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் அன்பு நண்பன் தாமனு டாக்டர் ராஜேஷ் வரதராஜ், ராஜேஷ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனலில் இருந்து. நன்றி, வணக்கம்.